ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அர்ச்சனா காசு கொடுத்து கப்பை வாங்கிட்டாங்க. அர்ச்சனா கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் வந்து ட்விட்டரில் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கிளப்பி விட்டது. ஸோ அது பார்த்தீங்கன்னா காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது ஏன்னா ஒரு ரெப்யூட்டடான ஒரு இடத்துல இருக்க ஒருத்தர் வந்து இதை வந்து பேசிட்டாரு. ஸோ அதனால இதை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ப ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் யாருன்னா மாயாவோட ஃபேன்ஸ். பேசிக்காக சொல்லணும்னா அர்ச்சனாவோட ஹேட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று கிடச்சிருச்சு. ஸோ இதை எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ண முடியுமோ ட்ரெண்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அர்ச்சனா வந்து நேற்று வின் பண்ணிட்டாங்க டைட்டில். ஸோ இந்த டைட்டிலை வின் பண்ணியும் அந்த கப்பு வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கிரியேட் பண்ணியிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து பயங்கரமாக வந்து கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வின் பண்ணிடுச்சு, கப்பை கையில் எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹாப்பி நோட்டோட முடிச்சுக்கிறது தான் நல்லது. ஆனா அதை இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு விஷயம் பண்றது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு ஆக்சுவலா பார்க்க சொல்ல. நான் கூட நேற்று நினைச்சேன் பிக் பாஸ் வந்து நேற்று முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் செக்மெண்ட் பத்தி நம்ம பேச வேணாம். ஆக்சுவலா கிராண்ட் ஃபினாலே பத்தி இதுக்கப்புறம் பேச வேணாம். அதுல இருந்த கண்டஸ்டன்ட் வந்து எவ்வளவு கேவலமா பண்ணியிருந்தா, நம்மளுக்கு சில பேரை பிடிக்கல. ஆக்சுவலா மாயா இவங்கள மாதிரி ஆளுங்களை பிடிக்கல. பிடிக்கலனாலும் இதுக்கப்புறம் அவங்கள பத்தி எதுவும் கேவலமா பேச வேணாம். ஏன்னா முடிஞ்சு போச்சு, நேத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இதை பார்க்க சொல்ல திருப்பி பேசிதான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த வந்து இவ்வளோ பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சப்போர்ட்டா இதுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் சொல்றது பெரிய பெரிய யூடியூப் சேனல். அவங்க வந்து களம் இறங்கியிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இப்ப குடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துருச்சுங்க. ஏன்னா அந்த பொண்ணு காசு குடுத்து தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது எப்படின்னா, அந்த ஷோ மேல இருக்க ஒரு நம்பிக்கையை வந்து கெடுத்துரும். இது அந்த ஷோ மேனேஜ்மெண்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா இது நடந்ததுக்கான அந்த ஒரு நபர் காரணம்னு சொன்னல. அந்த ஒரு நபர் யாருன்னா ஃபேட்மேன். நம்ம பிகே நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. ரவீந்தர் அவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆள். ஆல்ரெடி ஒரு ப்ரொடியூசர் ஓகேங்களா. லிப்ரா புரொடக்ஷனோட ப்ரொடியூசர் அது. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து உள்ள நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. பிக் பாஸ் டீம் அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனாலே அவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க பிகை நோட்ஸ்ல. அவர் சொல்ற விஷயம் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஆரி சீசன் வந்ததுல பிக் பாஸ் 4. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா நானுமே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா ரெகுலரா. அப்ப நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தேன். ஸோ அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, ரெகுலரா அவர ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்பேன். சில விஷயம்லாம் ஜட்ஜ்மெண்ட்லாம் பக்காவா குடுப்பாரு. நல்லாவே ரிவ்யூ பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயத்த ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு யோசிக்க வைக்குதுங்க. ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 13,00,000 உன்னோட பிஆர் டீம் வந்து சாரி உன்னோட எனக்கு கால் சென்டர் டீம். அதாவது அந்த கம்பெனி வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவிபி வெளிய. போய் காசு எடுத்துட்டு போய் குடுக்கணும் நீனு. 50,00,000த்துல முதல்ல எடுத்துட்டு போய் குடு அப்படின்ற மாரி. இதெல்லாம் சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம். உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு காண்டு? அந்த பொண்ணு வின் பண்ணிச்சு சார். இதுக்கு மேல என்ன அவ்வளோ காண்டு? ஆக்சுவலா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து அவர் வின் பண்ணணும். தினேஷ் வின் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஜென்யூனான ஆளு அப்டின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் போய் பார்த்தேன். 2, 3 இதுக்கு முன்னாடி அதாவது இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு முன்னாடி ஒரு 3, 4 எபிசோட் போய் பார்த்தேன். ஸோ அதுல அவர் பேசுனதெல்லாம் இதுதான் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இந்த மாரி தினேஷ் வந்து நியாயமான ஆளு. அவர் வின் பண்ணணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு அவர் சொன்னது நடக்கல. நடக்கலன்னோன இப்படி ஒரு விஷயத்த வந்து கேவலமா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஷோலயே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசிட்டாரு. பேசிட்டு கடைசில சொல்றாரு, அவங்க அர்ச்சனா வந்து இந்த மாரி தான் பண்ணாங்கன்னு சொல்லல. அதாவது ஒரு டீம் செட் பண்ணி பாட் செட் பண்ணி ஓட்டு வந்து ஃபேக் ஓட்டு வந்து போட வச்சாங்க அப்படின்னு நான் சொல்லல. நடந்திருக்கலாம்னு சொல்றேன்னு சொல்றாரு. அது என்ன நடந்திருக்கலாம்? அப்ப நீ நடக்குதுன்னு சொல்ல வர? அதுதானே இங்க விஷயம். ஏன்னா அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ட்விட்டர்ல. இத மாயா வந்து ஃபேன்ஸ், ஸ்குவாட் என்ன வேணா சொல்லுங்களேன். அவங்களுக்கு வந்து பேசிக்கா அர்ச்சனாவ புடிக்காது. ஸோ அதனால இப்ப ஒரு பாயிண்ட் கிடைச்சது. நம்ம ஆள் வேற தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இத எடுத்து நம்ம பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணுவோம் அப்டின்ட்டு அவங்க வேலைய வந்து காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் காண்டு யார் மேலனா, ரவீந்தர் அவர் மேல தான். ஸோ அவர் மேல ரெஸ்பெக்ட் இருக்குங்க. இப்பயும் ரெஸ்பெக்ட் இருக்கு. இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆனா இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருக்க வேணாம். ஏன்னா வின்னிங் அறிவிச்சுட்டாங்க. ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நீங்க ஆக்சுவலா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சு, இந்த மாரி ஒரு பொண்ண வந்து அசிங்கப்படுத்துறது, பிளஸ் அது அந்த பொண்ணு வாங்குன கப்ப வந்து அசிங்கப்படுத்துறது, அந்த ஷோ மேனேஜ்மென்ட் அசிங்கப்படுத்துறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா. இது ரொம்ப தப்பா தோணுது என்ன பொறுத்தவரைக்குங்க. ஏன்னா, அவர் சொன்ன மாரி ஆக்சுவலா அவர் எத மென்ஷன் பண்ணி அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்கா நான் பார்த்தேன் அந்த ஷோவ. அதுல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து 19,00,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ மணி வந்து 7,00,00,000 ஓட்டோ என்னமோ தான் வாங்கியிருக்காரு. எப்படி இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் அர்ச்சனாக்கு வரும்? ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்படின்ற மாரி அவர் மென்ஷன் பண்றாரு. ஸோ இந்த ஃபேக்கான ஓட்ட வந்து ஒரு கம்பெனி வச்சு, ஒரு டீம வச்சு இவங்க வந்து பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இதுக்கு எப்படி உங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்ல வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைனலிஸ்ட் இருக்காங்கல்ல, ஒரு 4 பேரோ, 5 பேரோ. ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஓட்டு வந்து ஷேர் ஆகும். அதாவது இப்ப போன சீசன்ல வந்து ஷிவினுக்கு வந்து ஷேர் ஆச்சு, விக்ரமனுக்கு ஷேர் ஆச்சு, அசீமுக்கு ஷேர் ஆச்சு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து பொட்டன்ஷியலான பிளேயர்ஸா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேன் பேஸ் இருந்தது. ஆனா இங்க என்ன விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மணிக்குன்னு பெருசா ஃபேன் பேஸ் அதிகமா இல்ல. ஓகேங்களா? தினேஷ்க்குன்னு இல்ல. அதே மாரி விஷ்ணுக்குன்னு பெருசா இல்ல. சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப அதிகமா இல்ல.
ஆனா மாயாக்கும், அர்ச்சனாக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அர்ச்சனாக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி அவரோட சப்போர்ட்டர்ஸ் பயங்கரமா இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸும் இதுல சேரவும், பிளஸ் பிரதீப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஆக்சுவலா ட்விட்டர்ல அவரே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. கங்கிராச்சுலேஷன் ஆக்சுவலா நீங்க வந்து நல்லா பண்றீங்க அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அர்ச்சனா வந்து பிரதீப் கோபஸ் பேசுனாங்கல்ல, ஸோ அப்பலாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி விஷயம் வந்து அவரு ஒரு விஷயத்த கங்கிராச்சுலேட் பண்றாருன்னா, இந்த மாரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக? அர்ச்சனாக்கு என்னோட சப்போர்ட் தரேன் அப்டின்ற மாரி தான். அவரே சப்போர்ட் பண்ணுவா, அவர் ஃபேன்ஸ் வந்து சும்மா இருப்பாங்களா? ஸோ பயங்கரமான சப்போர்ட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு 19,00,00,000 ஓட்டு வந்தது. ஆனா இத வந்து இவ்ளோ கொச்சப்படுத்துற மாரி ஒரு விஷயம் வந்து, நீங்க வந்து காசு குடுத்து தான் வின் பண்ணியிருக்கீங்க அப்டின்னு சொன்னது வந்து ரொம்ப தப்பா இருக்கு. ஆக்சுவலா நெறைய பேர் இப்ப இத பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி இதுக்கப்புறம் வீடியோ பண்ண நெறைய வரும் பாருங்க. நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. ட்விட்டர் பக்கம் வந்து பார்த்தா தெரியும். ஃபுல்லா வந்து கரப்ஷன். அர்ச்சனா வந்து கரப்ஷன், பிபி கரப்ஷன் அர்ச்சனா அப்டின்ற மாரி போட்டு ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா நீங்க ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. அவ்வளதான் முடிச்சுட்டு போறத வுட்டுட்டு இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, இதுக்கு மேல நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அவ்வளதான் முடிஞ்சிருச்சு. காசு அர்ச்சனா வாங்கிட்டாங்க, கப்ப வாங்கிட்டாங்க, ஜி ஸ்கொயர் பிளாட் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே வாங்கி கையில எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க பண்ணி திருப்பி வாங்க போறீங்களா? இல்ல இந்த கப்ப திருப்பி வாங்க போறீங்களா? இல்லல்ல. ஸோ எதுக்கு? இப்ப ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. நம்மளுக்கு புடிக்கல. ஸோ அவங்க ஜெயிச்ச வெற்றிய வந்து மட்டுப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு கேவலமான வேலைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மெயினான காரணம் இந்த ரவீந்தர் வந்து அவரு பண்ண வேல தான். ஃபேட் மேன் அவர் பண்ண வேல தான். ஏன்னா இவங்க சேனல்ல அந்த அவர் வீடியோ போய் பார்த்தேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன் வரும்ல. ஸோ அதுல அந்த அளவுக்கு அவரு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதுலயே அவருக்கு தெரிய வேணாமா? ஏன்னா, அவரு என்ன பண்றாருன்னா, பேசிக்கா அர்ச்சனாக்கு வந்ததெல்லாம் ஃபேக் ஓட்டுன்னு சொல்லி மக்கள அசிங்கப்படுத்துறாரு. மக்கள் போட்டாங்கல்ல ஓட்டு, அந்த ஓட்ட வந்து கொச்சப்படுத்துறாரு. நீங்க ஓட்டு போடல, எல்லாமே ஃபேக் ஓட்டு அப்டின்ற மாரி. எப்படி இது? அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்க்க சொல்ல என்ன தெரியுமா? அவரு அவ்ளோ பச்ச பச்சையா திட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேல? ஆக்சுவலா நான் அந்த மாரி திட்டுறது வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்க வந்து சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல ஆக்சுவலா திட்டி வச்சிருக்காங்க. காரணம் அவ்ளோ கோவம் அவங்களுக்குள்ள இருக்கு. அத பார்த்தாவது புரிஞ்சுக்க வேணாமா? ஏன் ஏன் இந்த மாரி நம்ம பேசுனது தப்பு அப்டின்றது புரிஞ்சுக்க வேணாமா? ஆனா அத புரிஞ்சுக்கல. அவங்களுக்கு வந்து அப்பயும் சொல்றாங்க, அது வந்து இது ரோபோட்ஸ் வச்சு, பாட்ஸ் வச்சு என்ன கருமமோ ஒரு கம்பெனி வச்சு, அதுல வந்து ஃபேக் ஓட் வந்து அப்படியே டெக்னிக்கலா பயங்கர டெக்னிக்கலா இதுல வந்து போய் போட முடியும். பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவ்ளோ யோசிக்குது அதாவது பிகை நியூட்ஸ்ல ஒரு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்துட்டு நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா, விஜய் டிவி ஓகேங்களா? கார்ப்பரேட். அவங்க ஹாட்ஸ்டார்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்க்குன்னு செக்யூரிட்டி டீம் இருக்கும். ஸோ இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்களா? இதுல வந்து ஃபேக் ஓட் வந்து போடாம எப்படி தடுக்கிறது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா? ஏங்க இவ்ளோ வொர்ஸ்ட்டா யோசிக்கிறீங்க? இந்த மாரி ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி தயவு செஞ்சு அவங்க வெற்றிய வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா, அந்த பொண்ணுக்கு வந்தது வந்து ஃபேக் ஓட்ஸ் இல்ல. ஓகேங்களா? அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க. ரீச் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் பிரதீப் ஆண்டனி. பிரதீப் ஆண்டனியோட சப்போர்ட் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரீச் லெவல் வந்து வேற லெவல்ல இன்கிரீஸ் ஆச்சு. ஓட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 19,00,00,000 ஓட்டு வருதுன்னா சும்மா இல்ல. 2 பேரோட சப்போர்ட்டர்ஸ் ஒண்ணு சேர்ந்து ஒரே ஆளுக்கு போட்டுருக்காங்க. அதுதான் இங்க நடந்திருக்கு. இவங்களுக்கு அது புரிய மாட்டுது. எப்படி ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஓட்டு வரும்? 19,00,00,000 ஓட்டு எப்படி வாங்கும் அந்த பொண்ணு? இந்த கேள்வி தான் இவங்களுக்குள்ள வருது. ஸோ இது வருதுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாரி வந்து ஃபேக் ஓட் இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி மாயா வந்து வெளிய வந்து அவங்க வேலைய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நான் இதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் வந்தா நான் இது போஸ்ட் மாரி போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா மாயா உள்ளேயே சொல்லிட்டு இருந்தாங்க. இது மக்கள் ஓட்டு இல்ல, மக்கள் ஓட்டு இல்லன்னு. நம்மளுக்கு தெரியும் மாயா எப்படி இவ்வளவு நாள் சேவ் ஆயிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்கள சேவ் பண்ணது யாரு? கமல் சாரும், நம்ம டீமும் தான் அப்படின்றது தெரியும். ஏன்னா, அவங்கள ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து விடணும். இவ்வளோ நாள் வொர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாரி உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த உழைச்சதுக்கு அதாவது ஷோ வந்து இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்றது? ஒரு நல்ல ரீச் போற அளவுக்கு காரணம் என்னன்னா, மாயா இருந்த காரணம் தான். ஏன்னா, அவங்க வந்து கன்டென்ட் குடுத்தாங்க. அந்த கன்டென்ட் குடுத்ததுனால ஷோல இந்த அளவுக்கு எங்கேஜிங்கா போச்சு. ஸோ அதனால ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அவங்க சொல்றது எப்படி? மக்கள் ஓட்டு போடல. இதெல்லாம் ஃபேக் ஓட்டு அப்படின்ற மாரி உள்ள ஷோக்குள்ள இருந்து அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இத வந்து ஷோக்கு வெளிய இந்த மாரி ஒருத்தர் வந்து என்கரேஜ் பண்ணவும், அதுவும் இந்த மாரி ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல இருந்துட்டு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணவும், அது எப்படி பத்திக்கும்ல. காட்டு தீ மாரி பத்திக்கிச்சு. பத்திக்கிட்டு இது ஃபேக் ஓட்ல தான் இந்த பொண்ணு ஜெயிச்சது. காசு குடுத்து தான் இந்த பொண்ணு ஜெயிச்சது அப்படின்ற மாரி விஷயத்த ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. என்ன வேணா பண்ணலாம்ல. உங்க வாய் உங்க உருட்டு அப்படின்ற மாரி தான். என்ன வேணா நீங்க அடிச்சு விடலாம். காசு குடுத்து தான் ஜெயிச்சது அப்படின்ற மாரி. எதுக்குங்க? எதுக்கு இந்த மாரி தேவையில்லாத விஷயம் பண்றீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பா தோணுதுங்க. உங்களோட தாட்ஸ வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் புலம்புற மாரி தெரியும். பிளஸ் வந்து இது ஏன் இவ்ளோ எமோஷனலா பேசுற அப்டின்ற மாரி தோணும். சீரியஸ்லி ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. நம்ம சப்போர்ட் பண்ண ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்டின்னும்போது ஹேப்பியா ஹேப்பியா பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து சூப்பரா முடிஞ்சு எண்டிங். அதுல வந்து காலையில எந்திரிச்சு பார்க்க சொல்ல இந்த மாரி ஒரு விஷயம். அதுவும் பொங்கலுக்கு ஜாலியா எல்லாம் செலிப்ரேட் பண்ற மூட்ல இருக்க சொல்ல, இந்த மாரி விஷயத்த வந்து கேவலமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமா பட்டது என்ன பொறுத்தவரைக்கும். உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டே 1 ஓகேங்களா? முதல் நாள். ஸோ இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆரம்பம். நெகட்டிவிட்டிய தூக்கி போட்டு செம்ம பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா, சேனல்ல வந்து இதுக்கப்புறம் கன்டென்ட் வந்து பெட்டரான கன்டென்ட் வந்து நான் புரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.